பிரைஸ் எல்லாம். ஆமே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் புதிய மாதத்திற்காக சந்தோஷமா இருக்கிறீர்கள்? இந்த மாதம் பயப்படுறதுக்குரிய மாதமா, தைரியமா இருப்பதற்குரிய மாதமா? தைரியமா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த மாதத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பேன். எனக்குள் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், எனக்கு முன்னே இருக்கிறவர், எனக்கு பின்னே வருகிறவர், என்னுடைய வலது பார்சத்தில் நிற்கிறவர், என்னுடைய இடது பார்சத்தில் நிற்கிறவர், எனக்குள்ள அவர் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. அப்படின்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். மரித்தேன் சதா காலங்களிலும், அது சத்தமா சொல்லுவோம், மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு பகலையும் இரவையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் எப்பவுமே ஒரு 3 மாதத்துக்கு ப்ரோக்ராம் ஷீட் போடுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன, அடுத்த வாரம் என்ன, இந்த வாரம் என்ன, அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். நீ திட்டத்தை போடுப்பா, நீ திட்டத்தை போட்டு நீயே மாம்சத்தில் நிறைவேற்றலான்னு பாடுபடாத. நீ என்ன செய், திட்டத்தை போட்டு என்கிட்ட வா, அதுக்கு நான் அப்ரூவல் கொடுப்பேன், நீ அதை செய்து முடிப்பாய். ஆண்டவர் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து விட்டா, இங்கேருந்து இந்த ஆராதனையில் முடிஞ்சு நீங்கள் போகும்பொழுதே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நான் வெற்றியாக வாழ்கிறதுக்கு எனக்கு அப்ரூவல் தாரும். இந்த மாதம் முழுவதும் பலவீனம் இருக்கிறதா? பலவீனம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இப்படி இவைகள் எல்லாம் இருந்தாலும் என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தைரியமா இருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம செய்திக்குள்ள போம். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது எதை முன்குறித்து வைத்து நாங்கள் ஓட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, சங்கீதம் 20வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 2 வார்த்தை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீங்க? விழுந்து போகிற பக்கத்திலையா? எழுந்து குனிஞ்சு நிற்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்க, ஆமே, எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் பாஸ்டர், ரொம்ப வருஷமா வேதனைப்படுறோம். இந்த 38 வருஷம்னு சொன்னானே, அவன் படுத்து கிடந்தது போல சில பிரச்சனையோடையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மாற்றமே இல்லாண்டுறேன் அப்படின்னு நீங்க வேதனையோடு இருப்பீங்கன்னா, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். இதுதான் நம்முடைய இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி. சங்கீதம் முழுவதிலும் 2 காரியம் மறுபடியுமாக வருகிறது. ஒன்று, நீதிமான்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள். 2வது, துன்மார்க்க, தேவனை விட்டு தூரம் போனவர்கள். 2ஆக பிரிக்கலாம். நீங்கள் இந்த சங்கீதம் 1வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் 1வது சங்கீதத்திலிருந்தே அது ஆரம்பிக்கிறது இல்லையா? எல்லாரும் எடுத்துக்கோங்க, 1வது சங்கீதம் எடுப்போம். பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ. சாரம்ப சங்கீதத்திலேயே ஆரம்பிச்சிட்டார் தாவீது. ரெண்டு கூட்டத்தாரையும் வேறு விரித்து காட்டுகின்றார். ரெண்டு கூட்டத்தாருடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது. சங்கீதம் முழுவதும் நீங்க கவனிச்சீங்கன்னா சங்கீதமும் நீதிமொழிகளும் இந்த ரெண்டு பகுதிகளையும் நீங்கள் படித்து கொண்டே வந்தீர்களே. ஆனால் நீதிமொழிகளிலும் ஏராளம் நீதிமான்களை குறித்தும் நீதிமான்களுடைய கிரியைகளை குறித்தும் நம்ம படிக்கிறோம். அதே போல துன்மார்க்கர்களையும் துன்மார்க்கர்களுடைய முடிவுகளையும் நாம் சங்கீதம் முழுவதும் படிக்கிறோம். விசேஷமாய் தாவீது அதை வேறுபடுத்தி காண்பித்து கொண்டே வருகிறார். அதில் ஒரு சங்கீதம் தான் 20வது சங்கீதம். ஆமே, இந்த 20வது சங்கீதத்திலேயே நம்ம படித்து பார்த்தோம்னா நீதிமானை குறித்தும் வாசிக்கிறோம், துன்மார்க்கனை குறித்தும் வாசிக்கிறோம். நீதிமானுடைய நிலையான வாழ்க்கையை குறித்தும் வாசிக்கிறோம், துன்மார்க்கர்களுடைய முடிவை குறித்தும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினாலே சங்கீதம் எத்தனாவது? 20வது சங்கீதம். அதனுடைய 8வது வசனத்தை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், முக்கியமாக தியானிக்க போகிறோம். இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சரி, இந்த அவர்கள் என்கிற கூட்டத்தில் யாரையெல்லாம் நம்ம சேர்க்கலாம்னா மனம் திரும்பாதவர்களை சேர்க்கலாம், பாவிகளை சேர்க்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களை இந்த கூட்டத்தில் என்ன செய்யலாம், இந்த அவர்கள் என்கிற கூட்டத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை சேர்க்கலாம். சரியா? துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் சேர்க்கலாம், துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நாம் சேர்க்கலாம், தேவ பயமற்றவனை நாம் சேர்க்கலாம். இப்படி இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய சுபாவங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த துன்மார்க்கனுடைய சாபங்களை நம்ம சங்கீதம் 20 நம்ம வாசிக்கிறது போல நீதிமான்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வான், எழுந்து நிமிர்ந்து நிற்பான். ஹல்லேலூயா. ஏன் நீதிமான் எழுந்து நிமிர்ந்து நிற்பான் என்றால், நீதிமான் என்றாலே அப்பழுக்கற்றவன், பாவமற்றவன், கரையற்றவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய சித்தத்தை காத்திருந்து சித்தத்தை மாத்திரம் செய்கிறவன். யார்? இந்த தேவனுடைய மனுஷன் அல்லது இந்த பரிசுத்தவான் என்று நாம் சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அவர்கள் என்று சொல்லப்படுகின்ற துன்மார்க்கர்களும் சரி, இரண்டாவதாக நாங்கள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களும் சரி, இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய சற்று விளக்கமாக எங்கே போகிறோம் என்றால் 73வது சங்கீதத்திற்குள்ளே போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 73வது சங்கீதம். முடிந்த அளவு நாம் அதை கொஞ்சம் ஆழமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துட்டீங்களா? 73வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்போ எல்லாரும் சண்டை போடாமல் சேர்ந்து படிப்போமே, சரியா? சரி, சுத்த இறுதி. அப்போ கூட சிலவங்களுக்கு ஆத்திரம். இப்போ சேர்ந்து படிப்போமா? ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரு பொறாமை கொண்டேன். போதும். இந்த 73வது சங்கீதம் தாவீதை போல அநேக பாடல்களை எழுதின ஒரு பரிசுத்தவான் ஆசாப் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடகன். இந்த ஆசாப் என்று சொல்லுகிற பாடகன் தாவீதை அப்படியே காப்பி அடிச்சது மாதிரி நிறைய இடங்களில் வரும். வார்த்தைகளும் அப்படிதான் வரும். அதற்கேற்ற வார்த்தைகள், அதற்கேற்ற டியூன்ஸ், அதற்கேற்ற பாடல்கள்
இந்த ஆசாப் எழுதின பாடல்களிலும் வரும். அதில் ஒரு சங்கீதம் தான் இந்த 73வது சங்கீதம். இந்த 73வது சங்கீதத்தில் ஒரு நீதிமான், ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பயந்தவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே தான் இருக்கிறார். கர்த்தர் சுத்த இருதயம் உடையவர்களுக்கு யாராக இருக்கிறார்? நல்லவராக தான் இருக்கிறார். அவர் கெட்டவரா? அவர் கெட்டவரா? யாருக்காச்சும் கெடுதல் செய்திருக்கிறாரா? சொல்றார், ஆசாப் சொல்றாரு, அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. சுத்த இருதயம் உடையவர்கள். அநேக வேளைகளில் நான் சொல்றதை கேட்டிருக்கிறேன், ஆண்டவரும் என்னை கை விட்டுட்டாரு அப்படின்னா நீங்க இந்த பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த பக்கத்தில்? துன்மார்க்கர் பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் இணைஞ்சு நிற்கிறது போல இருக்கு. நீங்கள் உண்மையாகவே நீதிமான்களுடைய பட்சத்திலே நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாய் நிற்பீர்களே. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். என்ன சொல்ல மாட்டீர்கள்? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் நான் நிறைய வரை கவனிச்சிருக்கிறேன், பட் ஆனான்னு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கிறீங்களா நீங்க? பட் ஆனான்னுவாங்க. யாரோ படிச்சிங்களோ தெரியல. பட் ஆனால் அது ரொம்ப பெருமையாக வேறு பேசுவாங்க. அந்த பட் ஆனால் அது ஒரு பழக்க தோஷம். சரியா? சரி, இங்கே ஆனாலும் ஒரு புள்ளியை வைக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் ஆசை. ஒரு மாதிரி பாரப்படுறாரு, ஒரு மாதிரி துக்கப்படுறாரு, அவருக்கு ஒரு மாதிரி வேதனையாய் வருகிறது. அவர் பரிசுத்தவான்களை பார்க்கிறார், சபைகளிலே கடந்து போகிறார், பாடல்களை எழுதுகிறார். இவைகள் எல்லாவற்றையும் எழுதும் பொழுது கூட ஒரு கூட்டத்தையும் அவர் கவனிக்கிறார். சீரற்றவர்கள், ஒழுங்கற்றவர்கள், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றாதவர்கள், அவருடைய சித்தத்தை செய்யாதவர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் நான் என்ன செய்தேன்? விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் மேல பொறாமை வர்றதில்லை. யார் மேல பொறாமை வரும் தெரியுமா? துன்மார்க்கன் மேல பொறாமை வரும். பட்டிருக்கிறீங்களா இல்லையா? நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்றேன், எத்தனை உபவாசம் இருந்துட்டேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கல. அவன் எப்படியோ வாழ்றான். ஒரு லாட்டி சீட்டுக்கு 2 லாட்டி சீட்டு எடுத்து வைக்கிறான். நான் 3 லாட்டி சீட்டு எடுத்து வச்சு ஜோம் பண்றேன். அந்த லாட்டி சீட்டு இருக்கிறவங்க மட்டும் அந்த பைபிளோட தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு இல்லை. தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு இல்லை. நான் ஜோம் பண்ண ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி கேரளா பார்டரில் நான் ஒரு மீட்டிங் போயிருந்த சமயம் ஒருத்தங்களாம் வந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு ஒரு அம்மா கொஞ்சம் பதுங்கி நின்னாங்க. அப்புறம் வந்துட்டாங்க முன்னாடி வந்து, ஐயா அந்த பைபிளுக்கு ஜோம் பண்ணித்தாங்க, இந்த பைபிளுக்கு ஜோம் பண்ணித்தாங்க. நான் சொன்னேன், இது ஏற்கனவே பரிசுத்த வேதாகமம், நான் ஜோம் பண்ணி இது ஒன்றும் பரிசுத்தம் ஆக்க போகிறது இல்லை. இல்லை பாச, ஒரு காரியம் இருக்குது, ஒரு சின்ன காரியம் இருக்குது, அதனால தான் நீங்கள் ஜோம் பண்ணி தந்துருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் என்னம்மா அப்படி இருக்குது, ரூபா தான் வச்சுருக்குறீங்களோ? ஏன்னா சிலவங்க காணிக்கை எதுக்குள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க, அது ரொம்ப பரிசுத்தமாக அந்த பைபிளில் வச்சு கொடுப்பாங்க. நான் நினச்சேன், இது அந்த
பக்கத்தில் உள்ள அம்மா போல் இருக்குது, அதனால தான் ஜெபம் பண்ண தந்திருக்கிறாங்க. நான் ஆண்டவரே இந்த வேத புஸ்தகத்திற்காக ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணி முடிச்சது. ஐயோ பாச, நான் அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லலை, இந்த பாருங்களா பார்த்தா லாட்டிச்சிட்டு. நம்ம ஆட்களும் இருக்கிறாங்க. அவன் ஒரு 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 லாட்டி போட்டு ஒருத்தனுக்கு ஏதாச்சும் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மால் என்ன செய்யறதுன்னா, அவன் ஒன்று வாங்கினா நம்ம 5 வாங்கி வச்சு, நமக்கு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறவர், உதவி செய்கிறவர், சகாயம் பாராட்டுகிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லாவற்றுக்கும் விடுதலை ஆக்கினார் என்கிற ஒரு தைரியம். அவர் வருத்தப்படுகிறார் பாருங்கள். 4வது வசனத்தில் வாங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு, யாரு? பரிசுத்தவான் புலம்புறார் பாருங்க, பரிசுத்தவான் துக்கப்படுறாரு. ஆண்டவரே, மரண பரியந்தம் அவர்களுக்கு, தலைமுறைகளையா பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்பா இப்படி, அவங்க தாத்தா இப்படி, அவங்க பூட்டன் இப்படி, அவங்க சாராயம் தான் பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே அப்படி நமக்கு யாரும் இல்லை, குடிக்கிறவங்களும் இல்லை, காய்க்கிறவங்களும் இல்லை. யாராச்சும் இருந்தவர் ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன். நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். சரியா? அவங்க தலைமுறை தலைமுறையாக தான். இது நான் இங்கே வரும்போது ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய குளம், 18-20 அடி ஆழம் உள்ள ஒரு பெரிய குளம். சரியா? சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கிற சமயம் நான் வேலைகளை கவனிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் ஒரு வண்டியில் வந்து இறங்கினார். சாதாரண ஒரு பிளாட்ஃபார்மில் போடுற ஒரு செருப்பு, ஒரு லெதர் வாட்சு. அது எனக்கு தெரியாது, அப்போது அது பயங்கர விலையாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு லெதர் வாட்சு இதெல்லாம் போட்டுட்டு வந்து இறங்கினார். கழுத்தில் ஒரு செயின் கிடந்துச்சுது. அது என்ன செயின்னா தங்கத்தில் இல்லை, அது உருட்டையாக போட்டுருந்துச்சு. நான் யார் இவர் அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் நின்னவங்ககிட்ட. ஐயோ உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் உடையார். இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அதனுடைய ஓனர். அங்கே ஒரு பங்களா இருக்கும், அதுவும் அவங்களுடைய தான். அப்புறம் ஏதோ ஒரு பார்வையில் நான் அவரை சந்திக்க, அவர் என்னை சந்திக்க, அப்போது நீங்கள் தான் இங்கே இருக்கிற ஃபாதரா அப்படின்னு கேட்டாப்புல. ஆமாம் நான் தான். நான் அவருக்கு, நீங்கள் என்ன சின்ன வயசுலேயே வந்துட்டீங்களே அப்படின்னாரு. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 26 வயசு எனக்கு. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டீங்களே அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், நான் ஏன் சின்ன வயசுலேயே ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய சாட்சியை, சுவிசேஷம் சொல்லணும்ல, என்னுடைய சாட்சியை அவருக்கு சொல்லி, அவருக்கு இப்படி இறுதியெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு, ஆண்டவர் சுகப்படுத்தி என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இல்லை, எனக்கு இந்த சர்ச்சுக்கு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எதாவது செய்கிறதுக்கு ஆசை, நீங்கள் வாங்கலாம், ஆஃபீஸ்க்கு வாங்கலாம், பார்ப்போம் அப்படின்னாரு. நம்ம எதை பார்த்து பழகின ஆட்கள், நம்ம மேலே பார்த்து பழகின ஆட்கள். பொதுவாக நம்ம சர்ச்சு கட்டுற சமயம் சரி, சர்ச்சுக்கு எந்த வேலைக்கும் சரி, சபையை தவிர வெளியில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிறதே இல்லை, எதிர்பார்க்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. எத்தனையோ வேலைகள் செஞ்சுட்ருக்கிறோம். சபை விசுவாசிகள் கொடுத்து, இப்போ ரீசெண்டாக வேலை செய்தோம், சபை விசுவாசிகள் கொடுத்த பணம் தான் வைத்து தான் நாம் இந்த வேலைகளை நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சரி, அப்போது அதற்கு பின்பு நான் அவரை பார்க்கவும் இல்லை, நான் போகவும் இல்லை, நான் போகிறதுக்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் மனசில் எனக்கு என்னாண்டு ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கிறாரு, ஆனால் இவங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராதே, எந்த பக்கத்துலேருந்து எந்த திருடன் வருவான், கொள்ளைக்காரன் வருவான், கொலைக்காரன் வருவான் அப்படிங்கிறத பயம் இருக்குமே. நமக்கு பாருங்க, எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? மரத்தடியில் நார்த் இந்தியா மிஷனுக்கு போயிருந்துச்சுமே, ஒரு மரத்தடியில் ஒரு கயிறு கட்டில் போட்டு கொடுத்தாங்க. ராத்திரி 3 நாளைக்கு அந்த கயிறு கட்டில் தான் படுத்து தூங்கினேன்.
நல்லா ஏசியில் தூங்குறத விட நல்லா தூங்கினேன். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு என்ன இல்லை? நரற்படும் மரண பரியந்தம் அவர்களுக்கு என்ன இல்லை? அவங்களுடைய தலைமுறை 10 தலைமுறையும் 100 தலைமுறையும் அனுபவிக்கிறது மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்றான், அவனே சொல்லிக்கிறான், நான் நல்லா இருக்கிறேன். அடுத்த வசனத்தில் பாருங்க, நரற்படும். நரர் அப்படின்னா என்ன? மனுஷன். நரர் என்றால் மனுஷன். நரற்படும் வருத்தத்தில் அவங்க என்ன செய்யறதில்லை, அவங்க சிக்கவே மாட்டாங்க. தப்பு தான் செய்துட்டு இருப்பாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க மாட்டவே மாட்டாங்க. பாம்பேக்கு ஒரு தடவை போயிருந்தோம். பிள்ளைகள் 2 பேரும் அனுப்பிச்சிருந்தோம். ஆணுக்கு அந்த ஆக்டோபஸ் ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒரு பெரிய அந்த மீன் பண்ணை ஒன்று இருந்தது. அதில் டிக்கெட்டை வாங்கி ஃபேமிலியாக போனோம். உள்ளே போனால் கையில் கேமரா வச்சுருந்தேன். உள்ளே போனால் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என் மகா சொன்னால், டாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடி, ஃபோட்டோ எடுத்து தாங்க டாடி. ஏற்கனவே போட்டிருக்கு, கேமரா பறிக்கப்படும், ஃபோட்டோ எடுக்கிறவங்களுடைய கேமரா பறிக்கப்படும். நிறைய பேர் எடுக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி 100 பேர் எடுத்திருப்பாங்க. அவங்கள யாரையும் பிடிக்கல. இப்போ பக்கத்தில் நின்று டாடி 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 சொல்லிட்டு இருக்கிறால, ஒரு ஷாட் அடித்தான் ஒருத்தன் வந்து பிடிச்சிக்கிட்டான். ஒருத்தன் வந்து கையை பிடிச்சிக்கிட்டான். கேமராவை அவங்க கையில் வாங்கிட்டான், கையை விட்டு விட்டான். அதுக்கப்புறம் எங்கள் 2 கண்ணும் இப்போ கேமரா மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போனாலும் பரவாயில்ல, கேமரா போயிடக்கூடாது. நான் அவன்கிட்ட இங்கிலீஷில் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். அவனுக்கு ஒன்றும் இங்கிலீஷில் புரியல. கடைசியில் ஓப்பன் பண்ணி ஃபிலிமை எடுத்து வெளியில் எடுத்து அதெல்லாம் போச்சு. நான் அப்போ தான் நினச்சேன், நரற்படும் உபத்திரவம் இவர்களுக்கு. நம்ம முன்னாடி 100 பேர் எடுக்கிறாங்க, அவன் சிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவனுக்கு சார் அப்படின்னு கும்பிடு போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேணும்னா நமக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா தவறுதலுக்கு போனால் நாம் சிக்கிக்கொள்ளுவோம். சரி, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அவர்கள் என்ன செய்யார்கள்? இந்த நார்மலாகவே எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்ட, ஏதோ போகுது, ஏதோ நடபணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்படி சொல்ற அளவில் தான் நான் இருக்கிறேனே தவிர நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு வாயில வார்த்தையே வரல. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதி. ஒரு கண்ணு பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு கழிச்சு போயிடுச்சு. இப்போ சரி, ஒரு கண்ணு தானே, இன்னும் ஒரு கண்ணு இருக்குது, நல்லா வாழ்ந்துக்கலாம், இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா, ஒரு கண்ணு போயிடுச்சு, அடுத்த கண்ணும் இப்போ என்ன ஆயிடுச்சு? வீக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த கண்ணும் என்ன ஆயிடுச்சு? வீக் ஆயிடுச்சு. ஆசா வருத்தப்படுறான். என்ன ஆண்டவரே, நீ சுகம் கொடுக்கிறவர் தானே, நீ சுகமாக்க வல்லமை உடையவர் தானே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தானே ஆண்டவரே. ஆனால் என் வாழ்க்கையில் தலைகளாக போயிட்டு இருக்கு. அவன் டிவி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான், கண்ணு நல்லா தெரியுது, கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, 40 வயசுல கொஞ்சம் டல்லானதுமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கண்ணாடியே போடலை சார், இதுவரையிலும் வாழ்க்கையில் கண்ணாடியே போடலை, இப்போ அழகா படிக்க முடியுது. அனிதா அம்மா இப்போதான் யோசிக்கிறாங்க. அது எந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னால் நம்மவும் போயிடலாம். சரி, அந்த வசனத்தில் பாருங்க, நரற்படும் வருத்தத்தில் அவர்கள் அகப்படார்கள். யார்? துன்மார்க்கு. அவர்களுடைய பலன் எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அடைய மாட்டார்கள். 6ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். ஆகையால்
ஆகையால் பெருமை எதை போல? சரப்பணின்னா என்ன? செயின், முத்துமாலை. முத்துமாலையா அவன் கழுத்தில் தொங்குறது எது? அவனுடைய கொடுமைகள் தான், அவனுடைய கொடுமைகள் தான், அவனுடைய அக்கிரமங்கள் தான், அக்கிரமத்தின் பலன்தான். அதுதான் அவனுடைய கழுத்து முழுவதும் எப்படி கிடக்கிறது? முத்துமாலையாக கிடக்கிறது. அவன் அதை தான் எடுத்து போட்டுக்கொண்டு நடக்கிறான். எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அப்படி நான் இப்படி நான் என்று பெருமை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். சரி, அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தில் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவருடைய கொடுமை ஆடையை போல இருக்கும். பரிசுத்தவான்கள் கூட அப்படி ட்ரெஸ் பண்றது இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? அப்படி வெண்மைன்னா இயேசு கிறிஸ்து கூட தோத்து போயிடுவார். நம்முடைய நாட்டு அரசியல்வாதிகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் என்ன அழகாக இருக்கிறார்கள். இல்லை, ஆமாவா இல்லையா? கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். 7ஆம் வசனத்தில் அவர்கள் கண்கள் கொழுப்பினால், அப்படின்னு அவங்க இறங்கி நின்னாலே, நடந்தாலே, உங்களை பார்க்கறது, நீ பைபிள் படிக்கிறியம்மா, நீ ஜெபம் பண்ணுறியம்மா, ஒளியும்னு செய்கிறியம்மா, நீ பாரு என்ன கஷ்டப்படுற, அவன் பார்க்குற பார்வையிலேயே தெரியும். நம்ம தலை குனிஞ்சிடணும். குனிகிறோமா இல்லையா? சில இடங்கள் அப்படி தலை குனிஞ்சிரும், சில இடங்களில் அமைதியாயிரும். அந்த வசனத்தில் பார்ப்போம். கொடுமை ஆடையை போல அவர்கள் என்ன செய்கிறது? மூடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும், அவன் ஒன்று நினைச்சா 100 கிடைக்குது அவனுக்கு. கிடைக்குதா கிடைக்கலையா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறது போல இருக்கு. பாருங்க அந்த வசனத்தில் போவோம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும், அவன் நினைக்கிறதுல எல்லாம் சாதிச்சிடறான், எல்லா காரியத்தையும் சாதிக்கிறான். ஒரு மெடிக்கல் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், நர்ஸ் காலேஜ், அந்த என்னென்ன உண்டோ உலகத்தில். ஒருத்தர் சொன்னார், ஏறத்தாழ 28 டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சருக்கு இருக்கிறது என்று. அவருடைய சொந்த தொழில்கள். அதை வச்சுட்டு அப்புறம் நம்ம நாட்டுக்கு என்னத்தான் அவங்க செய்ய முடியும் இல்லையா? சரி, 8வது வசனத்திலே பாருங்கள். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பா என்ன செய்கிறார்கள்? அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்பா இடி விழுந்தது மாதிரி இருக்கும். ஆசாப் சொல்லி வருத்தப்படுகிறார். 9வது வசனத்தில் தங்கள் வாய், எல்லாம் சேர்ந்து படிப்போம், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் சுற்றி வரும். அப்படின்னா முழு உலகத்தில் உள்ள காரியத்தை ரெஃபர் பண்ணுவான். யுத்தம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இப்போ உடனே யுத்தமா எங்கே நடக்குது? ரஷ்யா நடக்கு, உக்ரைன் நடக்குது. அடுத்தது சொல்லுவாப்புல இஸ்ரேல் நடக்கு, பலஸ்தீனா நடக்கிறது இல்லையா? எல்லாம் இப்படி பல தேசங்களில் யுத்தம் நடக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் உலகம் முழுவதையும் சுற்றி வளைத்து காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிற ஆள், அவ்வளோ சாமர்த்தியமான ஆள். ஆனால் நானும் ஜோமணி எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், நானும் ஜோமணி நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், நானும் ஜோமணி இதை விட நல்ல வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு கஷ்டம்? அல்லது என் குடும்பத்தில் மட்டும் என் பிள்ளைகளுக்கு ஏன்? என் பிள்ளைகள் என்னென்னமோ படிக்க பிரயாசப்பட்டாங்க, கஷ்டப்படுறாங்களே. அந்த குப்பனுடைய பிள்ளைங்க நல்லா ஓஹோன்னு இருக்கிறாங்களே ஆண்டவரே. என் பிள்ளை ஜோசப் இருந்தால் கவலைப்படாதீங்க, உங்களை இல்லை. என் பிள்ளை ஜோசப் நல்ல பேர், உம்முடைய பேராக வச்சு ஆண்டவரே, ஆனால் எங்கள் குடும்பத்தில் இப்படி கஷ்டப்படுறோமே ஆண்டவரே என்று சொல்லுகிற புலம்பல். அதுதான் அவர் சொல்லுகிறார். ஆனாலும் என்று சொல்லிவிட்டு இப்போ பாருங்க 10வது வசனத்தில் போவோம். ஆகையால்
அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே என்ன செய்கிறார்கள்? திரும்புகிறார்கள். இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரக்கும். அல்லேலூயா. பாஸ்டர், அடுத்த வாரம் கொஞ்சம் வந்துட்டு போங்க பாஸ்டர். என்ன சிஸ்டர், என்ன பிரதர்? இல்லை, வீடு கட்டுறோம், வேலை ஆரம்பிக்கிறோம், ஒரு கிணறு எடுக்கணும், வந்து ஜோமணி கொடுத்துட்டு போங்க பாஸ்டர். இப்போ பாஸ்டர் வர்றாரு. காலமே நீங்கள் ஜோமணி இருப்பீங்களா, பண்ணி இருக்க மாட்டீங்களா? ஜோமணி இருப்பீங்களாம்மா? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கிணறு எடுக்க போகிறோம். நம்புங்க, கிணறு எடுக்க போகிறோம் ஆண்டவரே, நல்ல தண்ணி வரணும்ப்பா அப்படின்ட்டு காலமே குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணியிருப்போம். இப்போ பாஸ்ட் வந்தாச்சு. பாஸ்ட் வந்து ஆவியில் நிரம்பி நல்ல ஒரு ஜெபம் பண்ணி இந்த இடத்துல கிணறு எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல கிணறு எடுங்கன்னு சொல்லியாச்சு. கிணறு எடுத்தாச்சு. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தா அது சவுத்து தண்ணி அப்படின்னு தான். இல்லை, அது உப்பு தண்ணி, அது ஒரு மாதிரி கலராக இருக்குது, நல்லா இல்லை. பக்கத்தில் நல்லா இருக்குன்றாங்களே, பக்கத்தில் நல்லா இருக்குன்றாங்களே, புரியுதா? அவன் ஜோம் பண்ணானா? உபவாசம் இருந்தானா? உபவாசம் இருந்தானா? இல்லை, இல்லை. சரி, இந்த பாஸ்டர் தான் சரியில்லை, இனி ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஜோம் பண்ணி பார்ப்போம். அதுவும் தண்ணி நல்லா இல்லை. மூணாவது கிணத்துல இப்போ வந்து நிற்கிது, தண்ணி நல்லா இருக்கு. இப்போ அவனை பாருங்க, அவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவன் என்ன செய்யறான்? ஆகியா பரிபூர்ணமாய் அவர்களுக்கு என்ன செய்கிறது? நான் ஸ்டாப்பிங். மோட்ரு போட்ட காலிலேருந்து ராத்திரி வரலும் ஓடிட்டு இருக்கு, தண்ணி வந்துட்டு இருக்கு, இன்னும் மோட்ரு ஓடித்தான் இருக்கு. சரியா? பரிபூரணமாய் அவர்களுக்கு தண்ணீர் என்ன செய்கிறது? கிணத்தை தோண்டிட்டு போருக்கு போக வேணாம், போரை மூடிட்டு கிணத்துக்கு போக வேணாம், எங்க தொட்ட இடம், கால் வச்ச இடம் அவங்களுக்கு ஆசீர்வாதம். நல்ல தண்ணி. என்ன ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி செய்து போட்டீங்களே. வருத்தப்படுறோமா இல்லையா? வருத்தப்படுறோம், வருத்தப்படுறோம், துக்கப்படுறோம். ஜோம் பண்ணாதவங்களுக்கு என்னென்னமோ நடக்குது. அவன் சொல்றான் நல்லா நடக்குது எல்லாம். உள்ளெல்லாம் ஒரு மாதிரி நொறுங்கும். அவன் மேல பொறாம இல்லை, கொஞ்சம் அவர் மேல வருத்தம், ஆண்டவர் மேல. அவர் நம்ம கண்டுக்காம இருக்கிறாரே. சரி, 11ஆம் வசனம். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றிய அறிவு உண்டோ என்று. இதெல்லாம் நம்ம சும்மா கடவுளுக்கு ஆடவுள்ன்ட்டு போய் நிற்கக்கூடாது. இதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் சொல்றது, அதுக்கு கிருபை பெற்ற ஆட்கள் வேற இருக்கிறாங்க அப்படின்னுவாங்க. எந்த கிருபை பெற்ற ஆட்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அனுமதிக்காவிட்டால், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. அவனுக்கு ஒருவேளை அந்த கீழே வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். பாருங்கள், அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரக்கிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றிய அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ, சேர்ந்து படிப்போம். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவியத்தில் இருக்கிறவர்கள், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இனிதான் காரியமே இருக்கு. 13வது வசனத்துல தான் சத்தியம் இருக்கு பாருங்க. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் விருதாவாகவே என் இருதயத்தை. இப்ப ஆசாப் என்ன வருத்தப்படுறாரு? பக்கத்து வீட்டு குப்பனை பார்த்து, அவன் வாழ்றதை பார்த்து காலமா ஜெபத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன ஆண்டவரே, நான்
விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி பார்க்குறேன். இப்படி தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளும் அப்படி தான் கஷ்டப்படுறாங்க. அடுத்தது என்ன, என் பிள்ளைகள் என்னுடைய தலைமுறைகளும் இப்படி கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டு, நான் விருதாவாகவே என்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறேன், காலமே எழும்பி ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே என்னை கழுவியர்களும் என்னை சுத்திகரியும், என்னை ஆண்டவரே பாவமர கழுவும், ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செய்யட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், கழுவும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 என்ன செய்யறாரு, ஜெபம். பாருங்க, நான் விருதாவாகவே இருதயத்தை கழுவி, இருதயத்தை கழுவியாச்சு. அடுத்தது என்ன, குற்றமில்லாமையில் என் கைகளை, என்னுடைய கைகளை குற்றமில்லாமையில், இந்த கைகள் தேவனை துக்கப்படுத்துகின்ற எந்த காரியங்களுக்கும் ஈடுபட்டதில்லை. சரியா, ஒரு நாளும் இல்லை. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தையில் பாருங்க, அதில் என்ன இருக்கிறதுன்னா, நான் விருதாமாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை, இருதயம் சுத்தம் பண்ணுவது என்பது உள்ளான பரிசுத்தம். சரியா, உள்ளான பரிசுத்தத்துக்கு என்ன செய்வோம், ஒரு ஃபாஸ்டிங் இருப்போம், ஒரு நேரம் உபவாசம் இருப்போம், உடனே காலையில் சாப்பிடாம என்ன செய்வோம், உபவாசம் இருப்போம், அல்லது சிலர் ராத்திரி சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார்கள். சரியா, சிலர் என்ன செய்வார்கள் என்றால் 3 வேளையும் நன்றாக சாப்பிடுவார்கள், 3 வேளையும் நன்றாக ஜெபிப்பார்கள். இவர்கள் கிருபை பெற்றவர்கள். சரி, ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? பாருங்க, விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை, புறம்பான சுத்தம், வெளிப்படையான சுத்தம், உள்ளான சுத்தம், இந்த 2 சுத்தத்திலையும் நான் பாடுபடுறேன், அதுக்காக பாடுபடுறேன் ஆண்டவரே. உள்ளான சுத்தம், உள்ளான சுத்தம் என்ன, என் இருதயத்தை கழுவி. புறம்பான சுத்தம் என்றால் என்ன, என்னுடைய மாம்சம், அதன் கிரியைகள் கழுவி கழுவி சுத்திகரிக்கப்பட்டு, உமக்கு நான் சுத்தமாக தான் ஆண்டவரே நான் வாழ்கிறேன், பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன், எங்கேயோ உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று நான் இன்னும் ஜெபத்தில் விழுவேன். ஆண்டவரே கேட்குறாரு, நான் எங்கே ஆண்டவரே தவறு செய்தேன், எங்கே நான் உம்மை துக்கப்படுத்தினேன் ஆண்டவரே, எது உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு சொல்லும், நான் அதை திருத்தி கொள்ள பிரயாசப்படுகிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். அவர் சொல்றாரு, நான் விருதாவாகவே ரொம்ப நாளாக நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஆனால் நான் நினச்ச காரியத்தை ஆண்டவர் இன்னும் செய்யலை. விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். 14 வசனம் எல்லாம் சேர்ந்து படிப்போம். ஆனாலும் எப்படி நாள்தோறும் நான் என்ன செய்யப்படுறேன், காலைதோறும், நாள்தோறும் காலைதோறும். சரி, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், சாட்சியாக வாழ்கிறேன், இதெல்லாம் வாழ்கிறேன், ஆனால் அதுக்கு மேலே மறுபடியும் அடி விழுதே ஆண்டவரே. விழுதா விழலையா? விழுது. அப்போ என்ன செய்துடுறோம், ஸோ துன்மார்க்கனை போல் அவங்கள போல் நம்ம வாழ்ந்துடலாம். அவங்க பேசுறது மாதிரி நம்மவும் பேசி விடலாம், அவங்க பார்க்கறது மாதிரி நம்மவும் பார்க்கலாம், அவங்களுக்கு ஒப்பாக வாழலாம். நான் விருதாவாக தானே கஷ்டப்படுகிறேன், பரலோகம் உண்டுதான், ஆனால் இப்ப கண்ணில் எங்க தெரிகிறது, ஒரு உடைந்த இருதயம். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், விருதாவாகவே நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி நாள்தோறும் நான் என்ன செய்யப்படுகிறேன், வாதிக்கப்படுகிறேன். காலைதோறும் ஜோமணி ஆண்டவரே, எனக்கு ஒரு கெட்டது நடக்கக்கூடாது, ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஜோம் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் ஜோம் பண்ணிட்டு
இந்த மூலையில் வந்த உடனே ஒரு சைக்கிள்காரன் குறுக்கில் விழுவான். அந்த சைக்கிள்காரன் இடையில வந்த உடனே வரும் ஒரு ஆவி வரும், வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தியா, வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தியா, இல்லைன்னா வேற ஒரு அன்வான்ட் காரியம் நடந்து போயிடுச்சுன்னா, எனக்கு தெரியும், அப்பவுமே தெரியும் இப்படி சனியை இடையில வந்து விழும், நமக்குத்தான் இது பார்த்து பார்த்து வருது அப்படின்னு துக்கம். சரி, 14ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். 16ஆம் வசனம், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரமளவும் முடியல, தாங்க முடியல. இவனுக்கு என்ன முடிவுன்னு பார்க்கணும் ஆண்டவர். அதனால தான் கல்யாண வீட்டுக்கு போகிறத விட எங்கே போங்கன்னாரு, சாவு வீட்டுக்கு போகணும். அப்போ தான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, ஆடின ஆட்டம் என்ன, அதெல்லாம் அங்கே பேசிக்குவாங்க. அப்போ தான் உணர்வு வரும். எத்தனை மரண வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, போகணும். அங்கே தான் நம்ம பல காரியம் உணர்த்தப்படுவோம். சரியா? சரி, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விடக்கூடாது ஆண்டவர் என்று ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு நிற்கிறார் பாருங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை போச்சு. இதான், இதற்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்தோம். ஆஹா ஓஹோன்னு ரொம்ப நல்லா இருந்தாங்க, எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, நினைக்கிறதற்கு மேலாக நடந்தது. இதெல்லாம் நடந்தது, இவன் முடிவு என்ன ஆயிருக்கும், இவனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு ஒரே ஆசை, ஒரே ஆசை. அவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டி இருக்கிறாரா, சறுக்கலான இடத்தில் நிப்பாட்டி, சறுக்கலான இடத்தில் நிப்பாட்டி. அடுத்து படிங்க. பாழான இடங்களில். இந்த வீட்டு வாசல்ல சறுக்குனா எங்க விழுவீங்க? பேசுங்களா? வீட்டு வாசல்ல விழுந்துட்டு சறுக்கிட்டீங்க. நம்ம ஆட்கள் 1-2 பேர் சறுக்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல. சரி, வீட்டு வாசல்ல சறுக்கிருச்சுன்னா எங்க விழுவீங்க? வாசல்லே தான் விழுவோம். யாரோ தண்ணி கொட்டி இருக்கிறாங்க, காலில் நடந்து போகும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழுந்து எழும்பிட்டோம். சரி, எங்கே தான் கிடப்பீங்க? வீட்டுக்குள்ளே தான் கிடப்பீங்க. சரியா? வாஷ்ரூமில் கொண்டு போய் ஆண்டவர் நிப்பாட்டி காலை தட்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்கே விழுவார்? கம்பவுண்டில் போய் விழுவார். முகங்குப்புற போய் தொப்புன்னு விழுவார். சரியா? இப்போ ஆண்டவர் அப்படியெல்லாம் இல்லை. எங்கே நிறுத்துவாராம்? படிங்களா? சறுக்கலான இடத்தில். அப்படின்னா நரகத்தினுடைய வாசல். சறுக்கலான இடம் என்றால் என்ன? நரகத்தினுடைய வாசல். நரகத்தினுடைய வாசல்ல நிப்பாட்டி லைட்டா ஒரு தட்டு தட்டி விடுவாரு. இப்ப மிஸ்டர் எங்க போய் சேருவாரு? இங்கே ஆகாப் துக்கப்படுகிறான். அந்த 1ஆம் வசனத்தை படிங்க. சுத்த இருதயமுடையவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் அவன் தப்பல்ல, என்னை கர்த்தர் கை தூக்கி எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதுதான் தெய்வீக ரகசியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் அந்த சங்கீதம் 20வது சங்கீதம் 8வது வசனத்தில் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து
நிமிர்ந்து நிற்கிறோம். சறுக்கி விழுந்து நரகத்திற்குள்ளே போகிற கூட்டத்திலே நாம் போய்விடக்கூடாது. எங்கே அவர் நம்மை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி, ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நம்முடைய அடிச்சுவடுகளை உறுதிப்படுத்தி பலவீனமாக இருக்கிற பகுதிகளை எல்லாம் அவர் பலப்படுத்தி, கலங்காதே மகனே, இதெல்லாம் இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில மேடுகள் பள்ளங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இடறி போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் தைரியமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 20வது சங்கீதம் 9வது வசனத்தை படிங்க. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீதிமான் தைரியமாக ஆண்டவரிடத்தில் போய் நிற்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்று, உம்முடைய மகன் நான் வந்திருக்கிறேன் என்று தைரியமாக போய் நிற்கலாம். தேவன் பலப்படுத்துவார், தேவன் அபிஷேகிப்பார், தேவன் தலைமுறைகளை கடந்து போக உதவி செய்வார். சங்கீதம் 128 கடைசியில 2 வசனத்தை படிப்பீங்களா? படிச்சு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சீயோனிலிருந்து நீதிமான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவரையே சார்ந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் விழுந்து போவதில்லை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய், தலைமுறைகளை காண்போம். தலையில கையை வச்சு சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிறவர் தலைமுறைகளை காணத்தக்க அளவுக்கு எங்களை பிடித்து நடத்த வல்லமை உடையவர். அல்லேலூயா. தைரியமாய் இருப்போம். நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடப்போம். நாம் சத்தியத்தில் வளருவோம். வலதுபுறம் இடதுபுறம் 1000ங்களும் 10000ங்களும் விழுந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? அவனோடு தேவன் இல்லை, துன்மார்க்கனோடு தேவன் இல்லை. ஆனால் அவருக்கு பயப்படுகிற தேவனுடைய மனுஷனாகி என்னோடு கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை ஏசாயா 54 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். துன்மார்க்கனுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்க புடமிடுகிற இடம். ஆமே, புடமிட்டு அங்கே கொண்டு நிறுத்துவா. கண்களை மூடுவோம், எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. அப்படியே கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். இடம் தேவைப்படுறவங்க இங்க முன்னாடி கூட இருக்குது, இடம் வரலாம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. சரிதான். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அந்த எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஆண்டவரே கூட்டத்தில் நாங்களும் எழுந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் எழுந்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்களும் ஓட வேண்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவர்கள் முறிந்து விழுந்த கூட்டத்தில் அல்ல, நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகள் வரட்டும், எங்களுடைய வாலிப பிள்ளைகள் வரட்டுமே ஆண்டவரே. எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வரட்டுமே ஆண்டவரே. வயது முதிர்ந்தவர்கள் வரட்டுமே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய, உம்மாலே மதலை தாண்ட, உம்மாலே ஜெயக்கொடி பிடிக்க, உம்மாலே ஆண்டவரே பிசாசை ஜெயிக்க, ஆண்டவரை ஜெயித்த கூட்டமாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை மாற்றுவீராக. யார் யார் இந்த காலை வேளையில ஆண்டவரே நீதிமான்கள் கூட்டத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஆண்டவரே பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் தங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக ஆண்டவரே. அவர்களை சறுக்கலான இடத்திலே அல்ல, அவர்களை உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரே துதியின் பாடலை, இரட்சிப்பின் பாடலை, சந்தோஷத்தின் பாடலை, ஆண்டவரே களி கூறுகின்ற பாடலை தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நடத்தி செல்வீராக. கரங்களை கோட்டி ஒப்பு கொடுப்போமா? கரங்களை கோட்டி ஹல்லேலூயா. எங்களுடைய முடிவை ஆண்டவரே துன்மார்க்கர்கள் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை துன்மார்க்கனுக்கு ஆச்சரியமாய் இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் வாழுகிறவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தப்படுகிறார்கள், எவ்வளவு அதிசயமாய் நடத்தப்படுகிறார்கள். அவர் அவர்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார், அவர்களை நடத்தி செல்கிறார். ஓ ஹல்லேலூயா. நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இடறி போக கூடாது ஆண்டவரே. ஆகாப் ஆண்டவரே சோர்ந்து போனதை போல, ஆண்டவரே ஆசாப் சோர்ந்து போனதை போல எங்களுடைய சபையும் ஜனங்களும் ஒருவரும் தளர்ந்து போக கூடாது ஆண்டவரே. எழுந்து முன்னேற, எழுந்து ஓட ஆண்டவரே, ஓட்டத்தை முடிக்க ஆண்டவரே, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. நீர் அப்படி நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தாவீதின் கூட்டத்தில் எழுந்து நிற்கிறவர்களாக, ஆசாப்பின் கூட்டத்தில் எழுந்து நிற்கிறவர்களாக ஆண்டவரே, நீதிமான்களுடைய கூட்டத்தில் நாங்களும் எழுந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யும். கனம் துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம்.